இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்குமே ஒவ்வொரு காரணம் உண்டு. ஆனால் அந்த நிகழ்வுகளின் காரணத்தை மனிதர்களின் அறிவால் உடனே தெரிந்து கொள்ள முடியாது. அதாவது சில நிகழ்வுகளின் காரணம் அந்த நிகழ்வு நடந்த சில நாட்களில் உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் சில நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகள் நடந்து பல ஆண்டுகள் கழித்து அதன் காரணம் உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் சில நிகழ்வுகளின் காரணம் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் இங்கு நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்குமே காரணம் உண்டு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஒருவர் பல வருடங்களாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார். திடீர்னு ஒரு நாள் அந்த நிறுவனம் அந்த வேலையிலிருந்து அவரை எடுத்துடுறாங்க. அது அவருக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கு. அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு, கவலைப்படுறாரு. ஆனால் சில மாதங்கள் கழித்து இதை விட இன்னும் உயர்ந்த சம்பளத்துடன் ஒரு உயர்ந்த நிறுவனத்தில் நல்ல சூழலுடன் நல்ல வேலை கிடைக்கிறது. அப்போ தான் அவர் உணர்கிறாரு, இந்த இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைப்பதற்கு தான் நமக்கு அந்த வேலை போயிருக்கு அப்படின்னு உணர்றாரு. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள் எல்லாமே ஒரு புதிய மாற்றத்தின் தொடக்கத்திற்கு தான் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்குமே இப்படித்தான். அனைத்துக்குமே இதன் மாதிரி உங்களை உயர்த்துவதற்கான அங்கே காரணம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் விருப்பப்படுறது வாழ்க்கையில் நடக்காமல் போகலாம். அதற்காக வாழ்க்கை எதிராக திரும்பிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அங்கே நடக்காமல் போனது உங்களை ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருந்திருக்கும். அதுபோல் சில உறவுகள் உங்களை விட்டு போயிருப்பாங்க. அதன் பிறகு உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும். அதுபோல் சில வாய்ப்புகள் உங்களை விட்டு போயிருக்கும். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த உண்மைகள் எல்லாமே நீங்கள் பின்னோக்கி பார்க்கும்போது தான் இதெல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதனால் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இங்கு நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணம் இருக்கிறது.